ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் கவர்மெண்ட் ஆர்டரில் வினா எண் 51 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை போயிடலாம். எப்பவும் போல் லெஃப்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா நம்ம 10 வச்சுப்போம், ரைட் மார்ஜின் 60 வைப்போம். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஃபுல் ஃபார்மில் தான் அடிக்கணும். அதாவது நம்மளுக்கு ஃபார்மேட்டில் எப்படி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத அந்த மாதிரி ஃபுல்லாக தான் நம்ம அடிக்கணும். சரிங்களா? ஸோ தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது இதுக்கு கால்குலேஷன் எப்படி போடணும்? எப்பவும் போல் ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 50 எடுக்கிறோம். இதோட கவுண்டிங் தமிழ்நாடு அரசு அதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 11 மைனஸ் பண்ணுறோம். இப்போ இதை வந்துட்டு 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா 39 2வால் டிவைட் பண்ணிங்கன்னா பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? அதனால் 40 கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வால் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ வர ஆன்சர் கூட 10 வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 30ங்கிற டிகிரியில் தான் தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத அடிப்போம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் டிக் விடுறோம். ரூன்னு கொடுத்து புள்ளி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக அடிக்கணும் இல்லையா? சுருக்கம் அப்படின்னு ஃபுல்லாக அடிக்கணும். சரிங்களா? இதுவும் நம்மளுக்கு ஃபார்மேட்டில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு ஷார்ட்டாக அடிச்சிட்டிங்கன்னா அது மிஸ்டேக்காக கன்சிடர் ஆயிரும். சரிங்களா? ரூ டாட் கொடுத்துருக்காங்க, சுருக்கம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அடிப்போம். இதுக்கும் இதே மாதிரி தான் கால்குலேஷன் போடணும். 50 அதோட கவுண்டிங் 5. ஸோ மைனஸ் பண்ணுறோம், 2வால் டிவைட் பண்ணுறோம், 23 வரும். அது கூட 10 வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 33வது டிகிரியில் தான் சுருக்கம் அப்படிங்கிறத அடிக்கிறோம். அடுத்து டபுள் டிக் விடுறோம், இங்கே வரோம். ஸோ இது வந்துட்டு பேராகிராஃப் மாதிரி, அதாவது ஃபஸ்ட் லைனை 5 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். எப்போவுமே நம்ம 10வது டிகிரி தானே லெஃப்ட் மார்ஜின், 5 ஸ்பேஸுங்க அப்படிங்கிறப்போ 15வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேசிய நெடுஞ்சாலை ஹைஃபனுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ், இங்கே எங்கே ஹைஃபன் வந்தாலும் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். சரிங்களா? திருச்சி விழுப்புரம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதாவது தேசிய நெடுஞ்சாலை திருச்சி விழுப்புரத்துக்கு இடையில ஒரு ஹைஃபன் வந்திருக்கு இல்லையா? இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் விட தேவையில்லை. சரிங்களா? அதாவது இது வந்துட்டு 2 ஊரை வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, அப்போது அங்கே தேவையில்லை. தேசிய நெடுஞ்சாலை ஹைஃபன் இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ், திருச்சி ஹைஃபன் விழுப்புரம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு எப்பவும் போல் பகுதியை இங்கே வந்துட்டு 4 அப்படிங்கிறது இங்கே வரும். 4 வழிப்பாதையாக மாற்ற கருத்துரு தயாரித்தல், ஸ்பேஸ் விட்டு ஹைஃபன் அடிச்சுக்கோங்க, ஆணை வெளியிடப்படுகிறது. அடுத்தடுத்த லைன் அடிக்கிறப்போ 10வது டிகிரியில் தான் அடிக்கணும். முதல் லைன் மட்டும்தான் 5 ஸ்பேஸ் விட்டு 15வது டிகிரியில் அடிப்போம். அடுத்த லைன் போட்டுறோம், டபுள் டிக் விட்டு பொதுப்பணித்துறை அப்படிங்கிறத அடிக்கிறோம். சரிங்களா? இதுக்கும் நம்ம சென்டர் கால்குலேஷன் இதே மாதிரி போடணும். அப்போ பொதுப்பணித்துறைக்கு அதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 13. ஃபார்மேட் பிரகாரம் 50 எடுக்கிறோம், கவுண்டிங் 13 மைனஸ் பண்ணுறோம், 37 வரும். 2வால் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும், அதனால் 38 மாற்றிட்டு 2வால் டிவைட் பண்ணுறோம், 19 வரும். அது கூட 10 ஆட் பண்ணால் 29. அப்போது 29வது டிகிரியில் தான் பொதுப்பணித்துறை அப்படிங்கிறத அடிக்கிறோம். இங்கே வந்துட்டு இந்த பணி அப்படிங்கிறது, அதாவது பாணி இது வந்துட்டு இங்கே வரும். சரிங்களா? அதை தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்து டபுள் டிக் விடுறோம், 10வது டிகிரியில் இங்கே வந்துடுறோம். அரசு ஆணை எண் அப்படிங்கிறத அடிக்கணும். ஃபார்மேட்டில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், அரசு ஆணை எண், இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ், அப்புறம் எண் அப்படியே நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம அடிப்போம். சரிங்களா? ஸோ நம்பர்ஸ்க்கு அதாவது எண் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு தான் நம்பர்ஸ் அடிக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே, மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. 52 முன்னாடி வரும், 9 பின்னாடி வரும். அப்போது 529 அப்படிங்கிறது இங்கே அடிக்கணும். சரிங்களா? அடுத்து ரைட் சைடுக்கு வர்றோம். நாள் 4 அக்டோபர் 1996 படிக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம கால்குலேஷன் போடணும். ஆனால் இதோட கால்குலேஷன் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் கால்குலேஷன் மாதிரி இருக்காது. ஸோ ரைட் சைடு கால்குலேஷன் நம்ம எப்படி போடுவோம்? ரைட் சைடில் எதுக்கு கால்குலேஷன் போடுற மாதிரி இருந்தாலும் நம்ம ரைட் சைடு மார்ஜின் வந்துட்டு எடுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு 60 மைனஸ் இந்த 2 ரோவில் எதோட கவுண்டிங் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போது இக் டாட் கொடுத்துருக்காங்க, அப்போது ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி. அப்போ நம்ம ஃபுல்லாக அடிக்கணும் இல்லையா? அக்டோபர் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும். எழுதிக்கோங்க இதை பேப்பரில் ஜஸ்ட்டு. சரிங்களா?
இதோட கவுண்டிங் பார்க்கணும், இதோட கவுண்டிங் பார்க்கணும். பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இந்த லைன், இந்த வரி தான் நம்மளுக்கு கவுண்டிங்கில் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இதோட கவுண்டிங் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா 2வது ரோவையும் நீங்கள் வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 2ல் எது பெருசு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட கவுண்டிங் வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். 19 கவுண்டிங் மைனஸ் பண்ணால், அதாவது ரைட் மார்ஜின் 60, அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த கவுண்டிங் எடுத்து மைனஸ் பண்ணுறோம் டைரெக்டாக. 41. அப்போ அந்த 41வது டிகிரியில் தான் இந்த லைனும் அடிப்போம். இது ரெண்டுமே ஒரே டிகிரி. நம்ம என்ன டிகிரி ஃபைண்ட் பண்ணுறோமோ அதுலேயே டைரெக்டாக அடிச்சிருவோம். 4 ஸ்பேஸ் விட்டு 4 ஸ்பேஸ் அக்டோபர் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிப்போம். டாட் வைக்கக்கூடாது. 1996. சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விட்டு படிக்கப்பட்டது அப்படிங்கிறத அடிக்கிறோம். கோலனுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்பேஸ் விடக்கூடாது, அதாவது இந்த இடத்துல. சரிங்களா? சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் அதுதான். ஸ்பேஸ் விட்டு கோலன் அடிப்பாங்க, அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஓகே, அடுத்து டபுள் டிக். படிக்கப்பட்டது அடித்ததுக்கப்புறம் டபுள் டிக் வந்து விட்டுறோம். சரிங்களா? இங்கே ஏதோ ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நெடுஞ்சாலைத்துறை தலைமை அப்படிங்கிறது இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு இங்கே வந்துடும். இதை எப்படி அடிப்போம்? அதாவது இது ஃபுல்லாகவே நம்ம மேலே அடிக்கணும். இது எந்த டிகிரியில் அடிப்போம்? ஸோ நம்மளுக்கு மார்ஜின் 10 to 60. இந்த சென்டரில் அடிக்கிறது இங்கே வர்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா 20 to 50. 20வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 50வது டிகிரி வரைக்கும் தான் நம்ம அடிக்கணும். 1-2 லெட்டர் வேணால் எக்ஸ்டெண்ட் ஆகலாம், ரொம்ப தள்ளி போகக்கூடாது. 55, 56, 60 அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் வேர்ட்ஸ் அடித்து வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் மிஸ்டேக்காக கன்சிடர் ஆயிரும். ஸோ நீங்கள் அடிக்கிறப்பயே ஒன்ஸ் பார்த்துக்கிட்டே அடிங்க. 50 வரைக்கும் வருதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நல்லாவே பார்த்துக்கிட்டே அடிங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளரின் கடித எண். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மாற்றுக, அதாவது மாற்றணும். 3 முன்னாடி வரும், 17 பின்னாடி வரும். 317/A.1/96. ஸோ இது அப்படியே அடிச்சிருங்க. இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது. கமாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே வந்துடுறோம். அடுத்த லைன் வர்றோம். நாள் 27 மார்ச் 1996 கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம இங்கே அடிப்போம். 20வது டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 50வது டிகிரி வரைக்கும். அடுத்து இந்த கோடு வந்துட்டு போடுவோம். இதுக்கும் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடணும். ஏன்னா நம்ம எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். அதனால் இதுக்கும் கால்குலேஷன் போடணும். இதுக்கு சுருக்கமாகவே போட்டுடலாம். சுருக்கம் இதோட கவுண்டிங் 5. ஸோ இதில் எத்தனை கோடு இருக்குது? 5 கோடு தான் இருக்குது. அப்போ இதோட கவுண்டிங்கும் 5 தான். இது எந்த டிகிரியில் ஃபைன் பண்ணமோ அதே டிகிரியில் இதையும் அடிச்சிடலாம். ஸோ சுருக்கம் நம்ம எப்படி ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம்? 50 - 5 45. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்ம 46 மாற்றுறோம். ஏன்னா பாயிண்டிங்கில் வருங்கிறதுனால தான் 46 மாற்றுறோம். சரிங்களா? மற்றபடி அதே வேல்யூ தான் போடுவோம். பாயிண்டிங்கில் வரும் 2ஆல் டிவைட் பண்ணால், அதனால் 46 கன்வெர்ட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கிடைச்ச வேல்யூ கூட 10ஆல் ஆட் பண்ணுறோம். ஸோ 33வது டிகிரியில் தானே சுருக்கம் அடிப்போம். அதே கவுண்டிங் தான் இதுவும். அப்போ அதே டிகிரிலேயே நம்ம வந்துட்டு இந்த கோடு அடிச்சிடலாம். சரிங்களா? இதுக்கு உட்காந்துட்டு கால்குலேஷன் பண்ணணும்னா அவசியம் கிடையாது. அடுத்து டபுள் டிக் விடுறோம். 10வது டிகிரியில் ஆணை அப்படிங்கிறத அடிக்கிறோம். கோலன் வைக்கிறோம். இங்கே நான் சொன்ன மாதிரி தான் கோலனுக்கு முன்னாடி எப்போவுமே ஸ்பேஸ் இங்கே நம்ம விடக்கூடாது. சரிங்களா? அடுத்து இந்த மாதிரி கோடு போடுவோம். சரிங்களா? ஸோ ஃபார்மேட்டில் பாருங்கள், இந்த மாதிரி கோடு வந்துட்டு போடுவோம். ஆனால் அந்த கோடு பார்த்திங்கன்னா சில பேர் எப்படி மிஸ்டேக் பண்ணிடுறாங்கன்னா இந்த கோலனுக்கும் சேர்த்து கோடு போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. ஆணை வரைக்கும் தான் கோடு போடணும். கோலனுக்கு நீங்கள் கோடு போடக்கூடாது. அடுத்து டபுள் டிக் விடுறோம். பேராகிராஃப் பற்றி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே நம்மளுக்கு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ 5 ஸ்பேஸ். ஃபஸ்ட் லைனில் மட்டும் நம்ம 5 ஸ்பேஸ் விடுவோம். மற்ற லைன்லாம் 10வது டிகிரியில் தானே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? உள்ளே தள்ளி அடிக்கணும், அதாவது 5 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதுதான் இதுக்கான காரணம். ஸோ 5 ஸ்பேஸ் விடுறோம். 15வது டிகிரியில் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேசிய நெடுஞ்சாலை -45. இங்கே ஸ்பேஸ் வராது. ஹைஃபனுக்கு பின்னாடி இங்கே என்ன ஸ்பேஸ் வராது. கமாக்கு அப்புறம் எப்பவும் போல் ஒரு ஸ்பேஸ். விழுப்புரம் திருச்சி. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, திருச்சி விழுப்புரம் கொடுத்து ஹைஃபன் இடையில கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பேஸ் விடாமல் நம்ம அடிக்கணும்னு. அதே மாதிரி இங்கே ஸ்பேஸ் விட தேவையில்லை. சரிங்களா? அடுத்து பகுதியை வலுப்படுத்தும் பணி குறித்து ஆய்வு பணியின் இப்படி கொடுத்துட்டு இதை மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்க. நீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீனா நீக்குக. அப்போ இன் வந்துட்டு அடிக்க தேவையில்லை, பனி மட்டும் அடித்தா போதும். பனி. அடுத்த லைன் பாருங்கள். மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்படி தான் அடிக்கணும். ஏன்னா இங்கே வந்துட்டு மத்தியத்துக்கு கீழே வந்துட்டு 1, அரசால் 2, அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதுக்கு கீழே 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆய்வு பணி அடிச்சுட்டு எது ஒன்றோ அதை அடுத்ததாக அடிக்கணும். ஆய்வு பணி
மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நினச்சிட்டு கடைசி அந்த ஃபுல் ஸ்டாப் வந்துட்டு வைக்கணும். ஸோ மாற்றுக, மான்னு கொடுத்தா மாற்றுகன்னு தானே அர்த்தம். இதைத்தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, இதைத்தான் நீங்கள் மாற்றி அடிக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா, இது முதல்ல வரும், இது இரண்டாவது வார்த்தையாக வரும், இது மூன்றாவது வார்த்தையாக வரும். டாட் கொடுத்துட்டாங்க, அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறப்போ 2 ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் பாரில் 2 ஸ்பேஸ் விட்டு அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? போக்குவரத்து. ஸோ இங்கே வந்துட்டு இக் வந்துட்டு வரும். சரிங்களா, போக்குவரத்து தேவையை கருதி மேற்கண்ட, இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சிம்பிள் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத கொஷின் பேப்பரில் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதே சிம்பிள் கொடுத்து தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேர்டு, இந்த 2 வேர்டும் அப்படியே இங்கே வரும். மேற்கண்ட தேசிய நெடுஞ்சாலை பணியை 4 வழிப்பாதையாக, இங்கே ஸ்பேஸ் வராது. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸ்பேஸ் விடாமல் அப்படியே அடிங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க இல்லையா, அது ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். வழிப்பாதையாக அமைக்கும் பணியாக மாற்றி அமைக்கலாம் என்று தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலைமை. சரிங்களா, ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு புரியாத ஒரு லெட்டர் கொடுத்து அது ஷார்ட் ஃபார்மாக இருக்குது, ஃபுல் ஃபார்மில் என்ன மீனிங்னு தெரியலனா ஒரு முறைக்கு 2 முறை அந்த லெட்டரை ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஏன்னா அதே வார்த்தை வேறு எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளரின், அப்போது தலைமை பொறியாளர் அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு அடிக்கணும். சரிங்களா, எங்கேயாவது அந்த வார்த்தை இருக்கும். சரிங்களா, நீங்கள் பாட்டுக்கு தா புள்ளி அடிச்சுட்டு அப்படியே அடிச்சிடாதீங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தலைமை பொறியாளர் அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். சரிங்களா, இந்த மாதிரி வேர்டை வந்துட்டு இப்போது 70 டிகிரி வரைக்கும் தான் நம்மளுக்கு ரைட் மார்ஜின். 70 தாண்டி போகும். ஒருவேளை அந்த வேர்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா ஹைஃபன் வச்சு நீங்கள் அடிக்கணும். சரிங்களா, அப்படின்னா தான் அதோட கண்டினியூஸ் அப்படிங்கிறது தெரியும். ஹைஃபன் எப்போவுமே ரைட் சைடில் தான் வரணும், லெஃப்ட் சைடில் வரக்கூடாது. சரிங்களா, ஓகே, இது பேராகிராஃப் இதோட முடியுது. அடுத்து டபுள் டிக் விடுறோம், இது மேலே வந்துடும் இல்லையா, அப்போ டபுள் டிக் விடுறோம். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? நீன்னு சொல்லியிருக்காங்க, நீக்குக, இதை வந்துட்டு நீக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதாவது 15வது டிகிரியில் 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ், இது நீக்க சொல்லிட்டாங்க. மேற்குறித்த அறிக்கையை இப்போ வந்துட்டு நீக்க சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல அறிக்கையை ஏற்று இப்பணிக்கான தோராய மதிப்பீட்டு கருத்துருவை தயாரிக்க அரசு ஆணையிடுகிறது. இதே மாதிரி தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் அடிக்கணும். ஆணையிடுகிறதுங்கிறத தொடர்ந்து அடிக்கணும், ஸ்பேஸ் விடக்கூடாது அப்படிங்கிறது. இதுவும் ஒரு பேராகிராஃப் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டபுள் டிக் விடுறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கணும்? ஃபுல்லாக அடிக்கணும். ஆளுநரின் ஆணைப்படி. நம்மளுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஃபார்மெட்டை ஞாபகம் நல்லா வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆளுநரின் ஆணைப்படி, ஆணைப்படி அனுப்பப்படுகிறது, இந்த மாதிரி. சரிங்களா, அப்போது இதை வந்துட்டு நம்ம ஆளுநரின் ஆணைப்படி ஃபுல்லாக அடிக்கணும். இதுக்கும் நம்ம வந்துட்டு இதுக்கெல்லாம் சென்டர் கால்குலேஷன் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதுக்கும் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடணும். சரிங்களா, இதுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணணும்? 50வது வேல்யூ எடுத்துக்கிறோம், இதோட கவுண்டிங் பார்க்குறோம். சரிங்களா, அப்போது இதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா 14. 50 - 14 மைனஸ் பண்ணால் 36. அதை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 18 வரும். 18 10ஆல் ஆட் பண்ணிக்கிறோம், 28. அப்போ 28வது டிகிரியில் ஆளுநரின் ஆணைப்படி அப்படிங்கிறத அடிக்கிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அப்படியே தான் அடிக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஸ்பேஸ் விடக்கூடாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்னால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன். சரிங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அடிங்க. இடையில எங்கெங்கே ஸ்பேஸ் வருமோ அங்கே ஸ்பேஸ் விட்டுட்டு, அதே மாதிரி லாஸ்ட் அடிக்கிறப்போ ப்ராக்கெட்டாக வித்தவுட் ஸ்பேஸில், ஸ்பேஸ் இல்லாமல் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மேட் பாருங்கள். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், ஆளுநரின் அப்படிங்கிறது அப்படியே அடிக்கிறோம். எங்கேயுமே ஸ்பேஸ் இல்லைங்கண்ணா, இங்கே ஸ்பேஸ் வருது, ஒரே ஒரு ஸ்பேஸு. ஆணைப்படி ஸ்பேஸ் இல்லாமே ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் அடிக்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுறாங்க, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஓகே ரைட். அடுத்து டபுள் டிக் விடுறோம். இங்கே பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சா ராசகோபாலன் அரசு செயலாளர் அப்படிங்கிறது. இப்போ இதுக்கும் நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடணும். ரைட் சைடு கால்குலேஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் போடணும். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது அரசு செயலாளர் பெருசாக இருக்கா இல்லை பேர் வந்துட்டு பெருசாக இருக்கா, ஏதோட கவுண்டிங் பெருசு அப்படிங்கிறத பார்க்கணும். இதோட கவுண்டிங் பார்த்திங்கன்னா எப்போவுமே மாறாது. அரசு செயலாளரோட கவுண்டிங் எப்போவுமே மாறாது. அதோட கவுண்டிங் 13 தானே. பேர் மட்டும்தான் கவுண்டிங் மாறும்.
அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போது 15. அப்போ ரெண்டில் எது பெருசு? இது 13, இது 15. 15 தானே நம்மளுக்கு பெருசு. அப்போ இதோட கவுண்டிங் தான் நம்ம எடுப்போம். அப்போ என்ன பண்ணுறோம்? 60. ஸோ ரைட் சைடில் கால்குலேஷன் போடணுன்னாலே ரைட் சைடு மார்ஜினாக நம்ம எடுத்துக்கணும். 60 - 15 45. அப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த வேல்யூவை இங்கே போட்டுருங்க. 45வது டிகிரியில் சா புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் ராஜகோபாலன் அப்படிங்கிறத அடித்து கமா கொடுக்குறோம். எப்போவுமே இன்ஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். சா புள்ளி ஒரு ஸ்பேஸ். இதே இது 2 ஸ்பேஸை, அதாவது 2 இன்ஷியலாக கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ கா புள்ளி சா புள்ளின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இன்ஷியலுக்கு இடையில் ஸ்பேஸ் வராது. கா புள்ளி சா புள்ளி அப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம நேம் அடிக்கணும். இந்த 2 இன்ஷியலுக்கு இடையிலையும் ஸ்பேஸ் வராது. இதை தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ சா புள்ளி ஒரு ஸ்பேஸ் ராஜகோபாலன் கமா. இது வந்துட்டு எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத தெரியணும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதோட கவுண்டிங் 15, இதோட கவுண்டிங் 13. டிஃப்ரென்ஸ் என்ன? 15 - 13 டிஃப்ரென்ஸ் 2. அப்போது முன்னாடி ஒரு லைன், அதாவது ஒரு லெட்டரை விட்டுருங்க, கடைசியாக இருக்க அந்த கமாவை விட்டுருங்க. இது எந்த டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம்? 45. முன்னாடி லெட்டரை விட்டுட்டா 46 தானே புள்ளி வரும். இப்போ 46வது டிகிரியில் அரசு செயலாளர் அப்படிங்கிறத அடிக்கிறோம். இங்கே என்ன ஸ்பேஸ் விடுறோம், கடைசியாக டாட் வைக்கிறோம். சரிங்களா? ஸோ சென்டர் பண்ணி அடிக்கிறது இதுதான். ஒருவேளை இது 15, அதாவது இது 15, இது 13 இருக்குங்காட்டி டிஃப்ரென்ஸ் 2 இருக்குது. முன்னாடி 1 பின்னாடி 1ன்னு விடுறோம். ஒருவேளை ரொம்ப பெருசாக இருக்குது கவுண்டிங், ஸோ அது விடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு கால்குலேஷன் போட்டுக்கலாம். அது எப்படி போடலாம்? ஸோ இதோட கவுண்டிங் 15, இதோட கவுண்டிங் 15, இதோட கவுண்டிங் என்ன? 13. சரிங்களா? டிஃப்ரென்ஸ் என்ன? 2. இப்போ இதே இது இங்கே பெரிய வேல்யூவாக இருக்குதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 4 இருக்குது, இல்லை 6, 8ன்னு பெரிய வேல்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 2 வரும். இங்கே ஃபைண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா டிகிரி 45ன்னு. அப்போ அந்த 45 கூட இங்கே கிடைச்ச வேல்யூவை ஆட் பண்ணணும், 47. இப்படியும் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது எக்ஸாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன், உடனே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சரிங்களா? இது எக்ஸாம்பிளுக்கு. அப்போ 47 இப்படியும் நம்ம ஃபைண்ட் பண்ணி போடலாம், டேரெக்டாகவும் போடலாம். ஸோ இது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு டேரெக்டாக போடுறப்போ. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஃபார்மேட் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து டபுள் டிக் விடுறோம். பெருநர் ஃபுல்லாக அடிக்கணும். டாட் கொடுத்துருக்காங்க, இப்படி அடிக்கக்கூடாது, ஃபுல்லாக அடிப்போம். ஸோ 10வது டிகிரியில் அடிப்போம். அடுத்த லைனில் 10வது டிகிரியில் தலைமை பொறியாளர் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் நெடுஞ்சாலைத்துறை கமா. அடுத்த லைன் வந்துடுறாங்க. சரிங்களா? ஒரே லைனாக அடிக்காமல் அடுத்த லைன் வந்துட்டு 2 ஸ்பேஸ் விடுறாங்க. தா இந்த லெட்டர், இந்த 2 லெட்டரை ஸ்பேஸாக விட்டுட்டு லாக்கு நேராக சேப்பாக்கம். ஏன் அப்படி விடுறாங்க? 2 ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறாங்கன்னா இது கண்டினியூஸாக இருக்கிறது. சரிங்களா? ஒரே கண்டினியூஸு. அவனா நம்மளால் அவ்வளோ கண்டினியூஸாக அடிக்க முடியாது, ரொம்ப இதாக போயிடும். அப்படிங்கிறதுனால அதை ஷார்ட் பண்ணுறாங்க, அதை சுருக்குறாங்க. அப்போ சுருக்கிறப்போ 2 லெட்டர் வந்து விட்டுட்டு அடிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கண்டினியூஸாக அடிக்கணும், அது கண்டினியூஸாக இருக்க வேண்டியது. அதை நான் சுருக்கி அடிக்கிறேன். அப்போது அதை நான் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 ஸ்பேஸ் விடுறேன். அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். சரிங்களா? 2 ஸ்பேஸ் விட்டு லாக் நேராக சேப்பாக்கம் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் சென்னை. பின்கோடுக்கு இடையில் எப்போவுமே ஒரு ஸ்பேஸ் வரும். சரிங்களா? 600 ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்தது நம்ம அடிக்கணும். இது எப்படி சொல்லியிருக்காங்க? மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்படியே 00 முன்னாடி வரும், 6 பின்னாடி வரும், கடைசியாக டாட் வைப்போம். சரிங்களா? அடுத்து டபுள் டிக் விடுறோம். ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேஷன் போடணும். சரிங்களா? இதுக்கெல்லாம் எப்படி போடுறோம் அதே மாதிரி போடணும். ஆணைப்படி அனுப்பப்படுகிறது. ஸோ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 17, அதாவது 50, அதோட கவுண்டிங் 17 மைனஸ் பண்ணுறோம் 33. 33 2ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்டிங்கில் வரும் இல்லையா? அதனால் 34 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 17 கிடைக்கும். 17 கூட ப்ளஸ் 10 பண்ணுவோம். அப்போ 27. 27வது டிகிரியில் தான் ஆணைப்படி அனுப்பப்படுகிறது அப்படிங்கிறத அடிக்கிறோம். இங்கே ஸ்பேஸ் வரும். அடுத்து 4 டிக் விடுறோம். 4வது டிக்கில் பி ஆன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கண்காணிப்பாளர் அப்படிங்கிறத நம்ம ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம். இது PA அப்படின்னா பிரிவு அலுவலர் அப்படின்னு அடிக்கணும். இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா கடைசியாக டாட் வைக்கணும், அது மறந்துடக்கூடாது. எப்போவுமே இப்போ கண்காணிப்பாளர் கடைசியாக டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதே மாதிரி தான் பிரிவு அலுவலர்னு அடிக்கிறப்போ கடைசியாக நம்ம வந்து டாட் வைப்போம். அப்போ இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 10 வருது நம்மளுக்கு. ஸோ இதுக்கான கால்குலேஷன் எப்படி பண்ணணும்? ரைட் சைடில் வந்திருக்கனால நம்ம ரைட் சைடு மார்ஜின் வந்துட்டு எடுத்துப்போம். 60, அதோட கவுண்டிங் 10, அப்போ 50. 50வது டிகிரியில் தான் பிரிவு அலுவலர் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிப்போம். சரிங்களா? கடைசியாக டாட் வைப்போம். இந்த டாட், அதாவது பிக்கு பக்கத்தில் வந்திருக்கு இல்லையா டாட்,
அந்த டாட் வந்துட்டு வராது. சரிங்களா? ஓகே ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெட்ரு எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது இன்றைக்கி நம்ம வந்துட்டு டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியரில் கவர்மெண்ட் ஆர்டர் அரசு ஆணை இதை வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். கொஷின் நம்பர் 51 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.